வணக்கம் நண்பர்களே, ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளோட ஃப்ரெண்டு ஏதாவது பர்பஸ்க்காக நம்ம மொபைல் வாங்குவாங்க. அது எதுக்குன்னா கால் பேசுகிறதா இருக்கலாம், இல்லை மெசேஜ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா அவங்க நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, கேலரியில் இமேஜஸ் ஓப்பன் பண்ணி பர்சனல் இமேஜஸ்லாம் பார்ப்பாங்க, நம்ம பேங்கிங் வெப்சைட்டும் கூட போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் லாக் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனோட நேமு. இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னா பாஸ்வேர்டு கேட்கும். நான் பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுருக்கறனால ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது அதை கேட்காது. அதை எங்கே போய் செட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு அன்லாக் செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் போய் உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்லாக் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் பேட்டர்ன் என்னாலும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை பாஸ்வேர்டு என்னாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கேன். இப்போ சேஞ்ச் அன்லாக் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக க்ரியேட் பண்ணும்போது இதில் தான் நீங்கள் போய் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு ஹிண்ட் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா ஏதாவது பண்ணுறதுக்காக பாஸ்வேர்டு ஹிண்ட்டு, அது பாஸ்வேர்டு ஹிண்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் பாஸ்வேர்டு ஹிண்ட் இந்த மாதிரி வைக்கும்போதெல்லாம் நீங்கள் கலர் நேமு அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஏன்னா இப்போ கலர் நேம்னால் குறிப்பிட்ட கலர் நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம அதை போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லது நம்ம ஹேக் பண்ணாங்கன்னா கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதில் மட்டும் கிடையாது, எதுலேயுமே அந்த மாதிரி கலர் நேமு, நம்பர்ஸு, இந்த லெட்டர்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்களே கொஸ்டின் கேட்டு அதோட ஆன்சர் எழுதிங்க. அடுத்து செக்யூரிட்டி மெயில் இருக்கும். இது இருந்தால் நீங்கள் இப்போ பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா கூட ரெக்கவர் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோடு. பவர் சேவிங் மோடை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 50% கீழே வந்தாலே பவர் சேவிங் மோடு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு செட்டிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ப்ரைவசி பார்ப்போம். இந்த ப்ரைவசியில் தான் என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் ப்ளே ஸ்டோர் போகக்கூடாது, நான் அதை லாக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா லாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வர்ற இன்கமிங் காலை யாரும் அட்டன் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்கமிங் கால் வரும்போது அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா தான் அது அட்டன் ஆகும். இல்லைனா யாருனாலும் அட்டன் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மொபைல் எடுத்து அவங்க வாட்டில் ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் இருக்கிற பூட்டு மாதிரி இருக்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் பண்ணுறது லாக் ஆயிடும். ஸோ நம்மகிட்ட இருக்கிற அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, அவங்க புதுசாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த பின் போட்டால் தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ரைவசி நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் போகிறது எல்லாம் அப்படி இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ சிங்க்ரனைசிங், ப்ளூடூத், வைஃபை இதெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் இந்த பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நான் அந்த இது லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ உங்களுக்காக புதுசாக ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் கேலரி லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிட்டு நான் வெளில போகிறேன். இப்போ நான் கேலரியை ஓப்பன் பண்ணுறேன். அது ஓப்பன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு கேட்கணும். என்ன பாஸ்வேர்டு போட்டணும் அதை நான் கிளிக் பண்ணால் தான் இப்போ எனக்கு கேலரிக்குள்ளே அது ஓப்பன் ஆக போகும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்கள் செட்டிங்ஸு எல்லா இதுவும் இருக்கும். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணலாம். நான் கேலரியும் வாட்ஸ்அப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி மெயினாக நமக்கு பர்பஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் இன்கமிங் கால் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற எந்த அப்ளிகேஷன் வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்லாம் கிடையாது, இதுவும் ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். ஆனால் இது நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் மேக்ஸிமம் இதில் மட்டும்தான் இருக்கும். இந்த மேலே நான் சொன்ன அன்இன்ஸ்டால், ப்ளே ஸ்டோர் போகிறது, இந்த செட்டிங்ஸ் லாக் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ்.